அந்த லோக்கல் மெக்சிகோவில் வாழ்ந்தவங்க அவர் என்னத்தையும் விழிச்சுவாருன்னா மெக்சிகன் பேட்மேன். உண்மையாட்டு அப்படியே மெக்சிகன் பேட்மேன் விழிச்சுவார். அதுக்கு ரீசன் உண்டு. உண்மையானா லாகோஸ் நீ மொரேனோ அந்த இடத்துல க்ரைம் நல்லா அதிகமாக நடக்கும் மெக்சிகோவில். போலீஸே கைவிட்டாச்சு அந்த இடத்த. அந்த இடத்துல இவ்வளோ க்ரைம் நடக்குதுன்னு சொல்லி என்னத்தை பண்ண ஒருத்தருக்கும் தெரியாது, போலீஸே முடியாதுன்னு சொல்லி விட்டாச்சு. அப்படிப்பட்ட இடத்துல டெய்லி நைட்டு வெஹிக்கிள் திருட்டு, இந்த பைக்கு திருட்டு, காரு திருட்டு இப்படியெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நடக்கிற இடத்துல லாஸ்ட்டு 10 நாளாட்டு 5 நாள் 5 இடத்துல என்னத்தை விஜிலேண்டி ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த பைக்கு திருடுறவங்களாட்டு பார்த்து பிடிச்சு வால் போஸ்ட்டில் சுற்றி டக்டேப் வச்சு ஒட்டுண்டு அதை ஒட்டி அவங்க முன்னே அந்த பைக்கை ஆதாரமாட்டு அப்படி நிறுத்தி வச்சுட்டு போயிடுது. இப்படி 5 இடத்துல 5 வேற கிளமார பிடிச்சி இப்படி டக்டேப் பண்ணி ஒட்டுண்டு பைக்கை நிறுத்திட்டு போயிடுது. அப்படி இருந்தால் அது நல்லது ஏனே, போலீஸ் செய்யாதது அந்த பேட்மேன் செய்தது நல்லது ஏனே. ஆனால் அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாட்டு இருக்காத இந்த போலீஸு அவங்க அந்த கள்ளமாரி விக்டிமாட்டும் அந்த மெக்சிகன் பேட்மேனு இது கல்பிரிட்டாட்டும் இப்போ தேடன் இருக்குதார். இப்போ செரிச்சு போன்றது அந்த மெக்சிகன் பேட்மேன் யார், எப்படி அவங்கள பிடிச்சி டக்டேப் பண்ணலாம் அப்படி சொல்லி அவங்க அந்த தேடல்கள் போன்றது. இப்போ சொல்லுங்க, யாருக்கு சைடில் நீங்கள் அந்த மெக்சிகன் பேட்மேனுக்கு சைட்லையா இல்லை அது போலீஸுக்கு சைட்லையா? ஒன்றும் தெரியாத போலீஸ்.